பைக் ஃபைன் வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக பே பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைக் ஃபைன் எப்படி வந்து ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் போயிட்டு சலான் பரிவாகன் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சலான் நம்பர், வெஹிக்கல் நம்பர், டிஎல் நம்பர்ன்றதை வந்து கொடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த சலான் நம்பர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெஹிக்கல் நம்பர் இல்லை டிஎல் நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து வரும். அதை நீங்கள் பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பே நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பேமெண்ட் கேட்வே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து மல்டி பேங்கிங் அப்படின்ற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நிறைய விதமான பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எதில் வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ண போகிறேன். அதனால் யூபிஐ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக வந்து பே பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து யூபிஐ கியூஆர் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பே பண்ண முடியும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பே நவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூபிஐ செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். யூபிஐ பின் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து பே ஆகிடும். சலான் பேமெண்ட் ஹாஸ் பீன் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இவாகன் அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸும் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக பைக் ஃபைன் எப்படி வந்து ஆன்லைன் மூலியமாக பே பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.